ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். இதில் நீர் ராசிகளுக்கான இந்த பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். நீர் ராசிகள் எப்படிப்பட்ட ராசிகள் அப்படின்னா கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகளும் நீர் ராசிக்குரியது. ஓகேவா? இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்ன நற்பலன்கள் இருக்குது, இல்லை என்ன ஒரு சாதகமற்ற நிலை இருக்குது, அதிலேருந்து உங்களை நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதையும் நான் சொல்கிறேன். சரியா? சரி, இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் யார் நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ராகு கேது பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமை என்ன, இதிலேருந்து எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். வீடியோட எண்டில் சொல்லுவேன். இது 3 ராசிக்கு இதாகும்: கடகம், விருச்சிகம், மீனம். ஓகேவா? இந்த ப்ரெடிக்ஷனை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ராசி அல்லது அதாவது லக்னம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ராசி அல்லது லக்னத்துக்கு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நீர் ராசிக்காரங்களான கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரங்களே, நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க. நீங்கள் திருமணம் ஆகினவங்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களோட கணவன் இல்லை மனைவிக்கிட்டேருந்து நீங்கள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. சில பேருக்கு இந்த பிரேக் இப்போது ஆல்ரெடி இது நடந்திருக்கலாம். சரியா? ஒரு சிலருக்கு இது நடக்கும். ஓகே, இதோட பலன் எப்படின்னா கரண்ட்டில் இப்போ நடக்க போகுது. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால், ஒரு 3ஆம் நபர் தலையீட்டால் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு பிரேக் நடக்க போகுது. ஒரு சிலருக்கு இது நடந்திருக்கலாம். ஆனால் இது எப்படின்னா கரண்ட்டில் இருக்குது, கரண்ட்டில் தெரியுது. அது உங்களுக்கே அந்த அறிகுறி தெரியும். ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் உங்களோட இந்த 1.5 வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவுக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு சில இது இருக்குது, உங்களுக்கு மன கஷ்டம் இருக்குது உங்கள் உறவு கூட அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஓகேவா? கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கீங்க. பிரேக் ஆகிருக்கு, அதே மாதிரி சில பேருக்கு ஆகிற மாதிரியும் தெரியுது. அதனால் டூயல் இது கலெக்டிவ் ரீடிங்காக வருது இல்லையா? சில பேருக்கு இந்த சுச்சுவேஷன் நடந்திருந்தால் ஏற்றுக்கோங்க. நடக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். உங்கள் உறவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் நாளாக எலியும் பூனையுமாக தான் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் ராகு கேது பலன் அப்படி அந்த மாதிரி இப்போ நீங்கள் லவர்ஸாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு பிரேக் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு அது நடந்தே இருக்கலாம். ரீசண்ட் பீரியடில் நடந்திருக்கும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஒரு சிலர் பார்க்குறது மெயிலாக இருக்கீங்க, ரொம்ப யோசனையில் இருக்கீங்க. உங்கள் நபர் அடிக்கடி உங்களோட ஏதோ ஒரு விஷயத்தில் அப்பப்போ சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, அவங்களும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறது, நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது விடாப்பிடியாக போய் நின்று சண்டைக்கு ஓகே நீங்களும் தயார், அவங்க வார்த்தையை விட்டால் நீங்களும் அதுக்கு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுகிறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இந்த இதில் இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு காரணம் இந்த கிரக நிலை இதெல்லாம் கொஞ்சம் மாறுது இல்லையா? ஸோ அதனால் அந்த பலன்கள் இருக்குது உங்களுக்கு. இது உங்களோட அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த ராகு கேது பலன் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இது சில பேருக்கு ரொம்ப நாளாகவே நடக்குது. இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நான் சொன்னேன் இல்லையா? உங்கள் லைஃப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எங்கே இருக்குன்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லைனா உங்கள் ஃபீமேல் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல அந்த தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா அது மாதிரி மாற்றிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
ஒரு சிலருக்கு வந்து மணி ரிலேட்டடான விஷயத்துலேயும் கொஞ்சம் அன்பேலன்சிங் சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது. உங்கள் வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. ஒரு சிலருக்கு வேலை வந்து அந்த ஜாப் ரொம்ப பேஷனேட்டாக வேலை பார்த்துருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு பெரிய எப்படின்னா அது லாஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலையை காப்பாற்றிக்கோங்க. அந்த வேலையை கெடுக்கிறதுக்குன்னு கூட சுற்றி ஒரு சில பேர்லாம் அலைஞ்சிட்ருப்பாங்க. கவனம் தேவை. புதிய முயற்சிகள் செய்கிறதா இருந்தால் அதையும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங்கில் சில பேர் வந்து நீங்கள் டைவர்ஸ் கூட வாங்கியிருப்பீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. ஹெல்த்தில் கவனம் வச்சுக்கோங்கப்பா. கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் அதான் நான் சொன்னேன்ல, இப்போ டிவோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் லைஃப்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, யோசனையில் இருக்கீங்க. செகண்ட் லைஃப் அமைச்சிக்கலாமா அப்படிங்கிற யோசனை இப்போ வரும் உங்களுக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் லைஃப் அமைச்சிக்கலாமா, அதுதான் இப்போ யோசனையில் இருக்கீங்க. வாட் அ பியூட்டிஃபுல். அமைச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து வேலையில் மோஸ்ட் ஆஃப் வந்து வேலையில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் கைஸ். இன்னொரு வேலையை நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா அதில் சக்ஸஸ் கிடைக்கும். பட் திருமண வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். எஸ், வேலையில் ஒரு சிலர் வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வேலை பார்க்குறீங்கன்னாலும் அங்கே வந்து அடிக்கடி அடுத்தவங்களோட டிஸ்டர்பன்ஸ், உங்கள் பார்ட்னரோட டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ளேயே நிறையா கிளாஷ் போயிட்டுருக்கும். திருமணத்துக்கான யோசனையில் இருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்குறேன். எஸ், ப்ரப்போசல் வரும் உங்களுக்கு. திருமணத்துக்கான முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எஸ், ஒரு சிலர் வந்து நீங்கள் இது வந்து ஃபேமிலியில் இருப்பீங்க, கணவன் மனைவி ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்கிறீங்க. ரொம்ப நாளாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இறைவன்கிட்ட ரொம்ப வந்து உருகி பேசுகிறது, அவரோட ரொம்ப கனெக்டிவாக இருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு விஷயங்களை எனக்கு எப்போ தர போகிறீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் குடும்பத்தில் ஒன்றா இருந்தாலும் கொஞ்சம் மனவேதனை, அவங்களால ஒரு சப்போர்ட் இல்லை, பிரேக் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லி நிறைய பதிவில் பேசிக்கிட்டே இருக்கிற எத்தனை பேருக்கு போய் அது ரீச் ஆகட்டும், அது டிவைன் தான் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். இதிலேருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கணுன்னா, சில விஷயங்கள்லாம் டிவைனோட நீங்கள் கனெக்டிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட அந்த கர்மா வந்து கிளியர் ஆகும். அப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லேருந்து இறைவன் உங்களை வந்து பாதுகாப்பார். ஓகேவா? இப்போ ஒரு மழை பெஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மழை பெஞ்சிருக்கு ஜோன்னு, அப்படியே போனீங்கன்னா தொப்பெல்லாம் நினைஞ்சிருவீங்க. இதுவே ஒரு நல்ல கொடை, ஒரு ரெயின் கோட் போட்டுக்கிறீங்க, ஒரு கொடை பிடிச்சிக்கிறீங்க, அப்போது அவ்வளோவா 95% நினைய மாட்டீங்க இல்லையா? கால் வரைக்கும் நடக்கிறீங்கள, அந்த கால் பாதம் நினையலாம். மற்றபடி வேறு எந்த இடமும், ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக கவராக இருக்கீங்க, கையில் கொடையும் வச்சுருக்கீங்க, சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவீங்க. அது மாதிரி தான் உங்களை சுற்றி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, சில வழிமுறைகள்லாம் சொல்லிகிட்ருக்கேன் நான். உங்கள் கர்மா கிளன்சிங் பண்ணுறது, உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணியாக வச்சுக்கிறது, அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உறவுகள் ரீதியாக பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர். இதில் எத்தனை கலெக்டிவ் ரீடிங்னா எவ்வளோ வருது பாருங்கள். ஒரு சிலர் ஃபேமிலியோடே இருக்கீங்க, கணவன் மனைவி குழந்தைகளாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள அந்த உறவு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சிலருக்கு விரிசல் இருக்கும், சில பேருக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்.
அது ஒரு தேர்ட் பார்ட்டினால, அது அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்க பர்சன் மூலமா நடக்குது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் சிங்கிள் ஆகிட்டீங்க, டிவோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் பண்ணலனா கூட அவங்களோட உறவு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் லைஃப்பை பார்க்குறீங்க. டிவோர்ஸ் ஆன பர்சனும் சரி, அது மாதிரி தனியாக இருக்கீங்க அப்படின்னாலும் அடுத்த லைஃப் எனக்கு எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கும் வந்து ஆன்சர் வந்துருச்சு. கண்டிப்பாக நல்ல லைஃப் பார்ட்னர் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த பாஸ்ட் ரெக்கார்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஃப்யூச்சரை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து சிங்கிள் கிட்ஸ் இருக்கும், ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படின்னா சிச்சுவேஷன், அடிக்கடி உங்கள் ஃப்ரெண்ட் அவங்கள விடவும் முடியல, வேணும்னு ஏற்றுக்கவும் முடியல, இந்த வாய்க்குள்ளே சாப்பாட்டை வச்சுட்டு முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியலன்னுவாங்களா, அந்த மாதிரி கதையில் இருக்கிறீங்க. நியூவாக ஒரு லைஃப் அமைச்சிக்கலாமா, இல்லை இந்த லைஃபோட மல்லுக்கட்டு, ஏன்னா அந்த லைஃப் சரியில்லை, பயங்கர கிளாஷ் போயிட்டுருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக்கில் தான் இருக்கீங்க. நீங்கள் கூட அவங்கக்கிட்ட ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் டிவோர்ஸ் வாங்காமே அப்படியே பிரேக்கு. அப்பப்போ வந்து கிளாஷ் நடக்கும் ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் சிச்சுவேஷனில் தெரியுறீங்க. கண்டிப்பாக இந்த 1 year 1.5 years இது பார்த்திங்கன்னா இந்த இதுவெல்லாம் மாறும் பொழுது கண்டிப்பாக நியூ சேஞ்சஸ், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே நிறைய கிளாஷஸ்லாம் கூட இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, இப்போது அம்மா அப்பா இல்லை மாமனார் மாமியார், மோஸ்ட் ஆஃப் அம்மா அப்பா கேரக்டர் இல்லை அங்கிள் ஆண்டி கேரக்டர், அவங்களால நிறைய பாதிப்புகள் இருக்குது. மணி ரிலேட்டடான விஷயம் கூட, சொத்து தகராறு அந்த மாதிரி கூட உங்களுக்குள்ளே போகலாம். ஒரு சிலர் உங்களோட வேலைக்காக சில முயற்சிகள் பண்ணலாம், ஃபைனான்ஸ்க்காக ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம், இவங்களோட சேர்ந்து பண்ணலாமா அப்படின்ற யோசனை சில பேருக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் மேல் கேரக்டரில் ஃபீமேல் கேரக்டரில் இருப்பீங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு சிலர் அதான் சொன்னேனே, நீங்கள் வந்து ஒன்று டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டுருப்பீங்க, ஒரு சிலர் வந்து வாங்காமல் அப்படியே சிங்கிளாக இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ எடுக்கிற விஷயங்கள் ஒரு சக்ஸஸான ஒரு இதுவாக நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பயப்படாதீங்க, டிவைன் உங்கள் கூட இருக்குது. ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை உள்ள பர்சன் நீங்கள். ரொம்ப கரேஜ் எல்லாமே இருக்குது. ஆனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இருப்பீங்க. யாரோ உங்களை வந்து கடவுள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, என்னோட இதுவை எடுத்து கண்ணோக்கி பார்க்க மாட்டேங்கிறாரு. உங்கள் கூட இருக்க குழந்தையும் அந்த கிட்டும் வந்து பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க. ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஆனால் இறைவன் உங்களுக்கான நியர்பை பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஆனால் அவர் கொடுக்குற விஷயங்களை கவனிக்க மாட்டேறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவைன் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நான் எத்தனையோ விஷயங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து எப்படி இந்த லேக்லேருந்து வெளில வரலாம்னு சொல்லிகிட்ருக்கேன். அது அவர் தான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஏமாவாக இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறாரு. ஆஸ் அ குருவா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இங்கே இருக்கிறதே அவர் தான். தட்ஸ் இட். சில பேருக்கு வந்து இங்கே இது எங்கே போனால் சரியாகும், எப்படி செஞ்சால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்குள்ளே தேடுங்க. உங்களுக்குள்ளே அந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா வெளில இருக்க இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறிடும். ஓகேவா? நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஆனால் திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகாதீங்க. போனீங்கன்னா டார்க் எனர்ஜி தான் மிஞ்சும். திரும்ப அதே சண்டை சச்சரவு, அதே இதுதான். அதே மாதிரி நியூ லைஃப்காக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஏறெடுக்கலாம், பார்க்கலாம். பட் வந்து ஏதாவது ஆழ்மன பதிவுகள் உங்களுக்குள்ளே இவ்வளோ எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி அவங்கள நெகட்டிவ் ஆக்கி விட்ரும். அதில் கவனமாக இருங்க. சில பேருக்கு உங்களை சுற்றி இருக்க தேர்ட் பார்ட்டி உங்களை அழுத்துவாங்க, உங்களுக்கு நிறையா வந்து ஃபெயிலியர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது மைண்டில். ஏன்னா இந்த ராகுகேதுவோட அந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதாவது மனதில் ஒரு உங்களோட இன்ட்யூஷன் பவர் வீக்காக போயிடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வலி வேதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் அடுத்தது எந்த முயற்சி பண்ணாலுமே அதில் ஒரு சந்தேக கண்ணோடு இருப்பீங்க. அதில் ஒரு முழு திருப்தியோடு செய்ய முடியாது உங்களால். சரியா?
உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வரப்போகுது. நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். உங்களை பண்ணிங்கன்னா 1 இயர் அப்படியே போயிடும். 1 இயரில் கண்டிப்பாக 1 இயர் 1.5 இயர்ஸில் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாறி உங்களுக்கான நீங்கள் இந்த நியூ மேரேஜ் சொன்னீங்க இல்லையா, செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துட்ருக்கீங்க. அது நியூ மேரேஜில் செகண்ட் மேரேஜ், அது வந்து நியூ பிகினிங்ஸ் கூட சொல்லலாம். பழைய பாஸ்ட் மறைஞ்சு நியூவாக வருதுன்னா நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு ஸ்டெப் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட அந்த பழைய விஷயத்துலையே பிடிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பழைய பஞ்சாங்கமாக இருக்காதீங்க. ஓகேவா? கொஞ்சம் ப்ராட் மைண்டாக இருங்க. நல்ல எண்ணங்களை விதைங்க. நல்லது நடக்கும். சில ஃபீமேல் எனர்ஜி, இது இப்போ நான் சொன்னது மெயில் எனர்ஜிக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். உங்களுக்கு உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். உங்களை லாக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு தேர்ட் பார்ட்டி, நிறைய ஃபெயிலியர் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கூட கொஞ்சம் கவனம் இருக்கணும் கைஸ். படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு அதுலேயும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் படிப்பீங்க, ஃபுல்லாக படிக்க மாட்டீங்க, திரும்ப வந்துடுவீங்க, பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு. நீங்கள் அந்த ஆக்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கே டவுட் வந்துடும். நம்ம படிக்கிறது சரிதானா, நம்ம சூஸ் பண்ணி படிக்கிற இந்த இதில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா, பயங்கர கன்ஃபியூஷன் மைண்டு. செம, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி இருக்குது. இவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு ஃபீமேல் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிறவங்க லாக் பண்ணி விட்றாங்க. அந்த உறவுகள் உங்களை லாக் பண்ணுது. அதுவும் இந்த ராகு கேதுனால அந்த கிரகங்களோட அந்த வீக்னஸ்னால அவங்க எதுவும் பண்ணலை, அவங்களோட எனர்ஜியை இது பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல மேன்மை அடையலாம். ஏன்னா கேது நல்ல புத்திகாரகன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பார், ஒரு லேர்னிங் கொடுப்பார். ஓகேவா? ஒரு சிலருக்கு அந்த லேர்னிங் ஏற்படலாம். புதுசாக எதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிங்க. ஆனால் 2 மாதம் படிக்கிறது, அது இப்போ 3 வருஷம் கோர்ஸ் இருக்குது, இல்லைன்னா 6 மாத கோர்ஸ்னால் போயிட்டு 1 மாதத்துலேயே பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னால், பக்கத்து சீட்டில் இருந்த பையன் அது சரியில்லைடா அப்படின்னு சொன்ன உடனே டிஸ்கண்டினியூ பண்ணின்னு வருது. இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசனை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. இந்த இதிலிருந்து பாதிப்புகள்லேருந்து உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு அதுக்கான அந்த ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் எல்லாமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோங்க, ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு. ஓகே, எஸ், அதுதான் சொல்கிறாங்க. படிப்பு கூட நல்லா இருக்குது, ஆனால் படிக்கும் போது நிறைய ஃபெயிலியர்ஸ், இது ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த பயம் பதட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட வேலைகளை திறம்பட செய்யணும். நீங்கள் என்ன அந்த வேலைக்காக ஒரு படிப்புக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லா வேலையும் முடித்த பிறகு, இல்லைனா அந்த கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. இப்போ திருமணமே பண்ணிக்கிறீங்க, முடிச்சிட்ட பிறகு நம்ம சரியான ஆளை சூஸ் பண்ணலையோ, நம்ம எடுத்தது தப்போ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். இல்லைனா பிகினிங்லேயே என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவோம், அதுக்கப்புறமா அவங்களோட பேசினதுக்கப்புறம் இவங்க நமக்கு சரியான சாய்ஸ் இல்லை, நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். அவங்க மேலே நம்பிக்கைத்தன்மை இருக்காது. அதே மாதிரி ஒரு வேலை, படிப்பு, வாட் எவர் இட் இஸ், அந்த படிப்பு உங்களுக்கு இது நம்ம இந்த படிப்பு நம்ம படித்தா நமக்கு நல்ல சக்ஸஸ் வரும்னு நினச்சோம் அன்றைக்கி. ஆனால் இதில் பார்த்தா இது எதுவும் ஒர்த்தாக இருக்க மாதிரியே தெரியல. இப்போ ஒரு 4 பேர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கேட்டுட்டு அவங்க ஏதாவது நெகட்டிவான விஷயங்களை சொன்னாங்கன்னா உடனே போட்டுன்னு அந்த வேலையை விட்டுட்டு, இல்லை அந்த படிப்பை விட்டுட்டு அடுத்தது, அந்த மாதிரி ஒரு இது தெரியுது. இதெல்லாம் நீங்கள் மணிக்காக ட்ரை பண்ணுறது, படிப்புக்காக ட்ரை பண்ணுறதுலாம் கொஞ்சம் கவனம் வேணும். ஓகேவா? ஏதாவது அப்போ லேர்ன் பண்ண போகிறீங்க, செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. சில பேர் பிலோ 20-25 இருப்பீங்க, சில பேர் அபோவ் 35, 40-45 அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் மதர் கேரக்டரில் இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலர் சிங்கிளாக இருப்பீங்க, நல்ல ஒரு பேஷனேட்டான வேலையில் ஜாபில் இருப்பீங்க.
ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க. அது எந்த செக்டர் வேணா, இராணுவத்தில் இருக்கிறது, மிலிட்ரியில் இருக்கிறது, போலீஸாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இது அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து நல்ல ஒரு இதில் இருப்பீங்க. ஆனால் பார்க்க மட்டும்தான் பேர் தான் நல்ல நல்ல போஸ்டிங் ஒரு. ஆனால் உங்களோட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே தலைகளாக இருக்கும். அவ்வளோ வருத்தம், வேதனை, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அவ்வளோ இதுவை வந்து சுமந்துட்டுருக்கீங்க. இது வந்து பேஷனேட்டாக இருக்க ஃபீமேல் எனர்ஜி. சிங்கிளாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க, நல்ல ஒரு போஸ்டிங்கில் கூட இருப்பீங்க, அது மாதிரியும் தெரியுது. ஒரு சிலர் விர்ச்சுவல்ஸ் அதிகமாக பண்ணுவீங்க. சில பேருக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கு, ட்ராவல்ஸ் ஏற்படுறதுக்கு, வெளியூர் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா பாசிட்டிவாக வரல கார்டு, அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சில பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் விடோவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து டிவோர்ஸியாக இருக்கலாம். டிவோர்ஸ் நடந்திருக்கும் உங்களுக்கு. ரொம்ப மணிக்காகவும் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சில பேருக்கு பிளாக் மேஜிக் இருக்குது இந்த விஷயத்தில். சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக்கும் வேலை பார்க்குது. இந்த கிரகங்களோட அந்த இது சுச்சுவேஷனும் போயிட்டுருக்கு, தெரியுதா? இது ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்குது, உங்களோட மணி எனர்ஜியும் பாதிக்குது. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப விரயம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு செலவு பண்ணுங்கள், சரியா? சில பேருக்கு நல்ல நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று இந்த காலகட்டம் எண்டிங்குள்ளே நீங்கள் இந்த இது முடிஞ்ச உடனே பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சில பேருக்கு இப்போ போயிட்டுருக்கெல்லாம் கர்மா தான். இந்த பீரியட் அந்த கர்ம காலம் இருக்குது. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு லைஃப் நல்ல பிரைட்டாக இருக்க போகுது. இது நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணுற விஷயமா இருக்கலாம், படிப்பு, உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, திருமணத்துக்காகலாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரைட்டான நல்ல ஒரு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப வந்து எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்றீங்க, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமை, நிதானம். உங்களுக்குள்ளே இருக்க அந்த டிஃபிகல்ட்டி பார்த்தேன்ல, எவ்வளோ கன்ஃபியூஷன் வச்சுருக்கீங்க, அது மாதிரி இருக்காதீங்க. சில பேருக்கு சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருக்கலாம். சில பேருக்கு வந்து எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன், இனிமேல் இறைவன் என்ன காட்டுறாரோ அந்த வழி எனக்கு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. நிறைய தேடல்கள், கேள்விகள் நிறைஞ்சவங்களாக இருக்கீங்க. உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணாதீங்க. உங்கள் எனர்ஜி, உங்களோட ஆரா சக்ரா கண்டிப்பாக இம்பேலன்ஸ் தான். அதுதான் சொல்கிறேன். இந்த ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருந்தாலும் உங்களுக்கு சரியான அந்த இது தெரியாது. இதை சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த தெளிவு கிடைக்கும். சில பேர் இந்த இதில் இருக்கிறவங்க வந்து சில பேர் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி கூட சுற்றிட்டு இருப்பீங்க. கரண்ட்டில் இந்த காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் எப்படின்னா ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கார்டு, அவங்க இந்த மாதிரி தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களா இல்லை குல தெய்வங்கள் யாராவது பெண் தெய்வம் இருந்தால் அவங்களோட வழிபாடு பண்ணுங்கள், ஓகேவா? குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இந்த நீர்ராசிக்கார மக்களுக்கு, கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேது பலன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கொஞ்சம் கவனம் தேவை. நல்ல விஷயங்களும் நடக்குது, அதை நல்ல விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணிக்கணுன்றதுக்கும் அதில் ஆப்ஷன் சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் எதாவது வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் வருது. ஸோ உங்களுக்கான அந்த இது வந்து ப்ரைவேட்டாக பார்க்கணுன்னு நினச்சாலும் நீங்கள் பார்த்து அதுலேருந்து ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.